என்னோட கிளைண்ட் ஒருத்தருங்க, அவர் டெல்லியில் இருக்க ஏதோ ஒரு ஏஜென்சி மூலிமா ISO சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காரு. அதை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, சார் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். அதை வாங்கி பார்த்த உடனேவே அதில் IAF உடைய எம்பளம் இல்லாததுனால இதுக்கு பெரிய மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டேன். இந்த IAF அப்படின்றது என்ன, அவ்வளோ ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ISO சர்டிஃபிகேஷனில் இந்த IAF அப்படின்ற எம்பளம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா IAFனா என்ன, ஏன் உங்களோட ISO சர்டிஃபிகேஷனில் கட்டாயம் இந்த IAF உடைய முத்திரை இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோடு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த கனவை, அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். IAF இதனுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷனல் அக்ரெடிட்டேஷன் ஃபாரம். இந்த IAF பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ISO சர்டிஃபிகேஷன் எப்படி இஷ்யூ ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ISO மெயின் பாடி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ISO ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் உருவாக்கின இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், சுருக்கமாக ISOன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ISO மெயின் பாடி சர்டிஃபிகேட்ஸை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலையே என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் இவங்க வேலை. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ISO சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இவங்களோட வேலை. சர்டிஃபிகேஷன்ஸ் இவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அப்போ சர்டிஃபிகேஷன்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக 2 பாடிஸ் இருக்குங்க. ஒன்று அக்ரெடிட்டேஷன் பாடி, இன்னொன்று சர்டிஃபிகேஷன் பாடி. முதல்ல இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இவங்களுமே டைரெக்டாக சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பாடிஸை ஆத்தரைஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இந்த சர்டிஃபிகேஷன் பாடின்றவங்க தான் நேரடியாக உங்களுக்கு சர்டிஃபிகேட், அதாவது ISO சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் பாடியை ஆத்தரைஸ் பண்ணுற ஒரு பாடி தான் இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி அப்படின்றவங்க. ஸோ ISO சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறது சர்டிஃபிகேஷன் பாடிஸ். இந்த சர்டிஃபிகேஷன் பாடிஸை மானிட்டர் பண்ணுறவங்க தான் அக்ரெடிட்டேஷன் பாடி. அடுத்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலுங்க. நிறைய பேர் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ப்ராசஸில் இருந்துட்டு இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், என்ன லைசன்சஸ் எடுக்கணும், அதை எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அப்போது இந்த IAF யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த IAF அப்படின்றவங்க ஒரு இன்டர்நேஷனல் அசோசியேஷனுங்க. யாருக்கான அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அக்ரெடிட்டேஷன் பாடிஸ் எல்லாமே ஒரு அசோசியேஷனில் மெம்பராக இருப்பாங்க. அந்த அசோசியேஷனோட பேர் தான் IAF, இன்டர்நேஷனல் அக்ரெடிட்டேஷன் ஃபாரம். இந்த IAF உடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக வெரிஃபை பண்ணுறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க ஒழுங்காக போய் ஆடிட் பண்ணாங்களா, ஆடிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த IAF உடைய முக்கியமான வேலைங்க. ஸோ இப்போ இந்த IAF பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சுருக்கோங்க. எந்தெந்த அக்ரெடிட்டேஷன் பாடியும் சர்டிஃபிகேஷன் பாடியும் இந்த IAFல மெம்பராக இருக்காங்களோ அவங்க இஷ்யூ பண்ணுற சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் இந்த IAF அப்படின்ற முத்திரையை எம்போஸ் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷன் பாடியாக இருக்கட்டும் இல்லை அக்ரெடிட்டேஷன் பாடியாக இருக்கட்டும், அவங்க IAFல மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு மதிப்புள்ள, ஒரு நம்பகத்தகுந்த சர்டிஃபிகேஷன் பாடி, அக்ரெடிட்டேஷன் பாடி. ஸோ இந்த காரணத்தினால தான் சொன்னேன், உங்களுடைய ISO சர்டிஃபிகேட்டில் IAF உடைய எம்பளம், IAF உடைய முத்திரை இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பெரிய மதிப்பு கிடையாதுங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணும்போது இந்த IAF உடைய எம்பளம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹைரார்க்கியும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐஎஸ்ஓ மெயின் பாடி அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, அக்ரெடிட்டேஷன் பாடி அவங்களும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அவங்க ஆத்தரைஸ் பண்ண சர்டிஃபிகேஷன் பாடி தான் இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே மெம்பராக இருக்கக்கூடியது ஐஏஎஃப்ல. அவங்க அந்த ஐஏஎஃப்ல மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஐஏஎஃப் உடைய எம்பளம் யூஸ் பண்ண முடியும். அந்த எம்பளம் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் ப்ராப்பரான ஒரு நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். சரிங்க, இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஏஎஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று, இவங்க கிட்ட யாரெல்லாம், அதாவது எந்தெந்த அக்ரெடிட்டேஷன் பாடி எல்லாம் இந்த ஐஏஎஃப்ல மெம்பராக இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, அந்த அக்ரெடிட்டேஷன் பாடி இந்த ஐஏஎஃப்ல மெம்பராக இல்லையான்றதை அந்த டேட்டா பேஸில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது டேட்டா பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை இந்த ஐஏஎஃப் உடைய போர்ட்டலில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி பேர் வரணும். வந்தால் உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுங்க. ஈவன் ஒரு சில சர்டிஃபிகேட்டில் ஐஏஎஃப் உடைய எம்பளம் கூட இருக்கும். ஆனால் அதை பார்த்து கூட நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. உங்களுடைய சர்டிஃபிகேஷன் நம்பரை ஐஏஎஃப் உடைய போர்ட்டலில் எடுத்துகிட்டு போய் போட்டு செக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களோட கம்பெனி நேம் காமிக்கணும். காமிச்சாதான் அது ஒரு வேலிடான ஒரிஜினலான சர்டிஃபிகேட்டுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா உங்களோட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டில் இந்த ஐஏஎஃப் அப்படின்ற எம்பளம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி ஐஎஸ்ஓ சம்மந்தமான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.